மகளிருக்காகவே பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று அமைச்சர் ஏவ வேலு பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மற்றும் ஜோலார்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர்களை ஆதரித்து வடக்கு மண்டல திமுக பொறுப்பாளரும் அமைச்சருமான ஏவ வேலு பரப்புரை மேற்கொண்டார். திருப்பத்தூர் மற்றும் கொரட்டி பகுதியில் திமுக வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து அமைச்சர் ஏவ வேலு வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து ஜோலார்பேட்டையில் திமுக வேட்பாளர் கவிதா தண்டபாணியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மாவட்ட திமுக செயலாளர் தேவராஜ், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் உடனிருந்தனர். பரப்புரையில் உரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு மகளிருக்காகவே பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று பெருமிதம் தெரிவித்தார். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்ததும் இல்லத்தரசி திட்டத்திற்கான கூப்பன் வீடு தேடி வரும் என்று கூறினார். முதலமைச்சர் அவர்களே, யாரு? எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் அவர்களே, நாடு பூராவும் கொரோனாவால் 3 மாசமா முடங்கி கிடக்குது. எவனு வேலைக்கு போற, ஆட்டோ ஓடல, எந்த கடத்தெருவு இல்ல, ஓட்டல மூடிட்டான், ஒண்ணுமே இல்ல. பட்டினிச்சாவு வந்துடுவோம், நாங்களாம் பதப்பதைக்கிறோம். நான் உங்களை மன்றாடி கேட்கிறேன், ஒரு 5000 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுன்னு கேட்டது. டக்குன்னு சொன்னா பார்த்தாலும் டப்பு இல்லையுதுன்னா, கொரோனா இருந்த பொழுது 5000 கொடுக்க தெரியல இந்த எடப்பாடியால. அதே கொரோனா இருக்குது, முதலமைச்சர் வர்றார், கையெழுத்து போறார், 4000 ரூபாய் இருக்குது. யார் திறமையான முதலமைச்சர்? நான் இப்ப கேட்கிறேன். நம்ம அண்ணன் தானே திறமையான முதலமைச்சர். அதே கொரோனா கொடுத்தாரா இல்லையா? அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராவது உறுதி என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட டி கள்ளுப்பட்டியில் திமுக வேட்பாளர் சேடப்பட்டி மணிமாறனையும், திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட திருநகர் பகுதியில் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியனையும் ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செங்கலை வைத்து பிரச்சாரம் செய்ததன் எதிரொலியே மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டும் பணி நடைபெறுவதாக தெரிவித்தார். மகளிர், விவசாயிகள், ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி சிறப்பான ஆட்சி நடத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராவது உறுதி என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திமுக அரசு மாநில உரிமைகளை பாதுகாப்பதிலும் மக்களின் நலனில் செயல்படுவதிலும் முன்னிலையில் உள்ளதாகவும் பே. சண்முகம் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் வேட்பாளர் லதா தங்கமணிக்கு ஆதரவாக அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திரைப்படங்களில் சினிமா வசனங்களை பேசி நடிக்கும் நடிகர்களிடம் நாட்டை ஒப்படைக்க கூடாது என்று தெரிவித்தார். திமுக அரசின் சாதனைகளே வெற்றியை உறுதியாக்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில உரிமைகளை பாதுகாப்பதிலும் மக்களின் நலனில் செயல்படுவதிலும் திராவிட மாடல் அரசு முன்னிலையில் உள்ளதாகவும் பே. சண்முகம் பாராட்டு தெரிவித்தார். மாநிலத்துடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மாநிலத்துடைய நலன்களில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் வழிநடத்தக்கூடிய தலைவராக இருக்க வேண்டும். அப்படி ஒப்பிட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர வேற யாரும் இன்றைக்கு தமிழகத்தில் அந்த இடத்தில் வைத்து பார்க்கவே முடியாது என்கிற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சராகவும் மிகச்சிறந்த கட்சியுடைய தலைவராகவும் தமிழ்நாட்டில் நலனில் தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்தில் சமரசமற்று செயல்படக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சூழி தொகுதியில் புதிய வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதியளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி தொகுதிக்கு உட்பட்ட நரிக்குடி ஒன்றியத்தில் திமுக வேட்பாளர் அமைச்சர் தங்கம் தென்னரசு தீவிர பரப்புரை மேற்கொண்டார். சிறுவனூர், அழகாபுரி, மணிநகரம், கட்டலாங்குளம், புதுக்குளம், குரவைக்குளம், சீனிமடை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். வரிசையூரில் பரப்புரையின் போது பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு திருச்சூழி தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டப்பணிகளை பட்டியலிட்டார். மேலும் பல வளர்ச்சி திட்டப்பணிகள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திருச்சுழி தொகுதியில் புதிய வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதியளித்தார். இன்றைக்கு தொகுதி முழுவதும் நான் பயணம் மேற்கொண்டு இன்றைக்கு முடிக்கும்போது பார்க்கும்போது பல இடங்களிலே எல்லா கிராமங்களுக்கும் அந்த தேவை அதிகமாக இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அதை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிலே புதிய வழித்தடங்களையும் பேருந்து அதிகமான பஸ்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டு உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த பணிகளை நான் என்னை ஒப்படைத்துக் கொள்வேன் என்கின்ற உறுதியை சொல்லி அந்த நம்பிக்கையோடு
உங்கள் வாக்குகளை மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் எடுத்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். மீண்டும்